இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஆசனா யாருக்கெல்லாம் வந்து பேக் ஸ்ட்ரெச் வேணும், தட் இஸ் கால் ஸ்ட்ரெச் வேணும், பேக் ரிலீஸ் வேணும், சப்போஸ் பீரியட்ஸ் டைமில் ரொம்ப பெயினாக இருக்குது, இது ஒரு நல்ல ஸ்ட்ரெச், நல்ல ரிலீஃபாக இருக்கும், ரொம்ப கம்ஃபர்டபுளான ஆசனம். ஸோ இந்த ஆசனா நம்ம எப்படி பண்ணலான்னு இன்னைக்கு பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம வந்து யூஸ்வலாக நம்ம ஷார்ட் சைட் ஆஃப் த மேட்டில் தான் ஃபேஸ் பண்ணி பண்ணுவோம். இந்த ஆசனாக்கு நம்ம லாங் சைட் ஆஃப் த மேட் நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இந்த சைட் திரும்பினதுக்கப்புறம் நம்ம லெக்ஸை வந்து கம்ஃபர்டபுளான பொசிஷனில் ஓப்பன் அப் பண்ணணும். நம்ம டோஸ் ஆஃப் த ஃபீட் வந்து லாங் சைட் ஆஃப் த மேட்டில் தான் ஃபேஸ் பண்ண போகிறோம். ஓகே, சப்போஸ் இது வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா நீங்கள் இன்னும் ஸ்ட்ரெச் பண்ணலாம். சப்போஸ் இது ரொம்ப ரிஜிடாக இருக்குன்னா நீங்கள் இன்னும் உங்கள் ஸ்டான்ஸை ஷார்டன் பண்ணிக்கலாம். ஓகே, எது கம்ஃபர்டபுளோ நம்ம பாடிக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணணும். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து அப்பர் பாடி வந்து பெண்ட் பண்ணுறதுக்கு பதில் ஹிப்ஸை வந்து பேக்கில் புஷ் பண்ணி நம்ம ஃபார்வர்ட் ஃபோல்ட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல ஃபார்வர்ட் ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஹேண்ட்ஸை கீழே வச்சுட்டு ஸ்லோவாக நம்ம ஹெட்டை வந்து கீழே ஃப்ளோர் வரை கொண்டு போகிற மாதிரி ட்ரை பண்ணணும். ஓகே, இன்கேஸ் இது உங்களுக்கு ஒரு மாதிரி வலிக்குது, இது ரொம்ப ஷார்ட்டாக இருக்குன்னா நீங்கள் இங்கேருந்தே உங்கள் காலை அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் ஓப்பன் அப் பண்ணிக்கலாம். ஓப்பன் அப் பண்ணிவிட்டு உங்கள் கையை கீழே வச்சுட்டு நீங்கள் உங்கள் ஹெட்டை கீழே எடுத்துகிட்டு போகிற மாதிரி பார்க்கலாம். சப்போஸ் இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது, எனக்கு வந்து இதை விட கொஞ்சம் சேலஞ்சிங்காக வேணும் அப்படின்னா உங்கள் 2 கையை எடுத்துகிட்டு உங்கள் பிக் டோஸ் வந்து நீங்கள் பிடிச்சிக்க ட்ரை பண்ணலாம். ஓகே, இது ஒரு சேலஞ்ச் இருக்கும். சப்போஸ் இதுவும் ஈஸியாக இருக்குது அப்படின்னா உங்கள் ஆங்கிள்ஸை பிடிச்சிக்கோங்க. சப்போஸ் இந்த இடமும் ஈஸியாக இருக்குது அப்படின்னா உங்கள் கையை வந்து பேக் சைடில் வாக் பண்ணிட்டு போங்க. அண்ட் எவ்ரி டைம் எல்லா சேலஞ்ச்லையுமே உங்கள் ஹெட்டை வந்து கீழே கொண்டு வர மாதிரி பார்க்கணும். சப்போஸ் இதுவும் ரொம்ப ஈஸியாக இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் உங்கள் லெக்கை வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபுல்லாக உங்கள் ஹெட்டை கீழே கொண்டு வரலாம். Okay, நீங்கள் ஸ்லோவாக lift yourself up and then shorten your stance if it's a lot, and then inhale, and then as you rise up, exhale. ஸோ இந்த போஸில் நம்ம க்ரௌன் ஆஃப் த ஹெட் ஃப்ளோரை டச் பண்ணணுங்கிறது கம்பல்சரியே இல்லை. உங்கள் பாடிக்கு எது கம்ஃபர்டபுளோ, உங்கள் பாடிக்கு என்ன சூட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதனால தான் நிறைய வேரியேஷன்ஸ் நம்ம பார்த்தோம். சப்போஸ் இன்கேஸ் நீங்கள் வந்து ஃபுல் டே வீட்டு வேலை செய்கிறீங்க, ஒரு ரொம்ப ஹெவியான டே இருக்குது, உங்களுக்கு ஒரு பேக் ரிலாக்ஸேஷன், ஸ்பைன் லென்த்தன் ஆகும், கால் ஸ்ட்ரெச் ஆகும், இது ஒரு கிரேட் போஸ் அதுக்காக. அண்ட் இன்கேஸ் உங்களுக்கு வந்து பிபி இல்லை வெர்டிகோ இல்லைனா தலை சுற்றுற மாதிரி இருக்குன்னா ரொம்ப ஃபார்வர்ட் ஃபோல்ட் பண்ண வேண்டாம். லைட்டாக ஹாஃப் பெண்ட், நம்ம ஃபர்ஸ்ட் போஸில் ஹாஃப் பெண்ட் போனோம்ல, அது வரைக்கும் போனாலுமே போதும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். கீப் ப்ராக்டிஸிங். நம்ம அடுத்த வாட்டி பார்க்கலாம்.